இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் எனர்ஜி. அப்போனா வாட்டர் எனர்ஜின்னு சொன்னால் என்னது? வாட்டர்னா நீர் ஆற்றல். அப்போ தண்ணியில் என்ன ஆற்றல் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நீரின் ஆற்றல் இதில் எப்படி கரண்ட் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட்டா? எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு வித் நியர்லி 71% ஆஃப் வாட்டர். அப்படின்னா இந்த பூமி மேற்பரப்பானது மொத்தம் எர்த் சர்ஃபேஸ்னால் பூமியின் மேற்பரப்பு இஸ் கவர்டு மூடப்பட்டுள்ளது. பூமியின் மேற்பரப்பு மூடப்பட்டுள்ளது வித்து எவ்வளவு? நியர்லி 71% ஆஃப் வாட்டர். அப்படின்னா அதாவது தோராயமாக வித் நியர்லி தோராயமாக 71% தண்ணியால் மூடப்பட்டுள்ளது. அப்போ பூமியின் நிலப்பரப்பில் மொத்தம் 71% தண்ணி தான் இருக்குது. மீதி 29% தான் நிலப்பரப்பு இருக்குதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ ஹார்னஸிங் என்னது? ஹார்னஸிங் த எனர்ஜி ஃப்ரம் ஃப்ளோவிங் வாட்டர் கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றான். இப்போ ஹார்னஸிங்னா உபயோகப்படுத்தல். யூஸ்னு அர்த்தம். யூஸ்னால் உபயோகப்படுத்துகிறோம். ரைட்டா? இந்த ஹார்னஸிங்கிற மீனிங்னா உபயோகப்படுத்துதல். அப்போ யூஸ்னு அர்த்தம். அப்போ ஹார்னஸிங் த எனர்ஜினா ஆற்றலை உபயோகப்படுத்துதல். எந்த ஆற்றலை? ஃப்ரம் த ஃப்ளோவிங் வாட்டர். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? தண்ணி ஓடிட்டுருக்கக்கூடிய தண்ணியோட ஆற்றலை உபயோகப்படுத்துதல். கேன் பி யூஸ் அப்படி உபயோகப்படுத்தி கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ்டு எலக்ட்ரிசிட்டி. அந்த தண்ணியோட ஆற்றலை ஓடும் தண்ணியின் ஆற்றலை உபயோகப்படுத்தி அதுதான் சொல்கிறான். கேன் பி யூஸ்டு உபயோகப்படுத்தி டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அப்படின்னா நாம் மின்சாரத்தை தயாரிக்கலாம். இப்போ ஹார்னஸிங் என்னது? உபயோகப்படுத்தி. யூஸ்னு அர்த்தம். அதாவது ஹார்னஸிங் உபயோகப்படுத்துறது. எதை? த எனர்ஜி ஃப்ரம் த ஃப்ளோவிங் வாட்டர். ஓடும் தண்ணியின் ஆற்றலை பயன்படுத்தி நாம் என்ன செய்யலாம்? கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ்டு எலக்ட்ரிசிட்டி. கேன் பி யூஸ்னா உபயோகப்படுத்தி கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினா மின்சாரத்தை உண்டாக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ நீர் ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே நீ ஒரு டர்பைனை ஃபிக்ஸ் பண்ணுற. அந்த ஓட்டத்தில் டர்பைன் சுற்றும். டர்பைனை விசையாழி. ரைட்டா? அந்த டர்பைன் சுற்றும் போது உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜினில் உள்ள அந்த காயில் சுற்றும். காயில் சுற்றும் போது அந்த மேக்னெட்டு என்னத்தை உண்டாக்கும்? கரண்ட்டை உண்டாக்கும். ரைட்டு? இது தானே எங்கே வேணாலும் டர்பைன் அண்டு இன்ஜின் ரெண்டு தான் இருக்கும் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா. அதுதான் சொல்கிறான் ஹார்னஸிங் த எனர்ஜி. அப்படின்னா ஹார்னஸிங் உபயோகப்படுத்துதல். எனர்ஜினா தண்ணியில் உள்ள எனர்ஜி. தண்ணி நின்றுக்கிட்டே இருந்தால் அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆனால் தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. ஒரு கம்மாயில் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. அது நீ ஒரு ஓட்டை போட்டு விட்ட அந்த ஓட்ட வழி தண்ணி ஓட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த தண்ணி இருக்கக்கூடிய தண்ணியில் உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியாக மாறி அந்த ஓட்ட வழியை வெளியில் போகுது. ரைட்டா? அது இயங்கு ஆற்றலாக மாறுது. ஆற்றல் மாற்றலாம் ஆனால் அழியாது. ரைட்டா? அதான் ஹார்னஸிங் த எனர்ஜி. அப்படின்னா ஹார்னஸிங்னா உபயோகப்படுத்துதல். ஆற்றலை உபயோகப்படுத்துதல். எங்கே? ஃப்ரம் ஃப்ளோவிங் வாட்டர். அப்போ தண்ணியில் ஓடும் தண்ணீரோட ஆற்றலை உபயோகப்படுத்தி கேன் பி ப்ரொடியூஸ்னால் உண்டாக்கலாம். எலக்ட்ரிசிட்டி உண்டாக்கலாம் அப்படின்றான். அடுத்தது டெக்னிக்னா வியூகம் வழி அப்படின்னா இப்போ டெக்னாலஜின்னு சொல்கிறோம்ல. டெக்னாலஜினா தொழில்நுட்பம்ன்றான். டெக்னிக்னு நுட்பம்னு அர்த்தம். நுட்பம்னு வழிமுறைகள். அந்த நுட்பம் டு ஹார்னஸ்ன்னு என்னது? உபயோகப்படுத்துதல். எதை? இந்த தொழில்நுட்பம். டெக்னிக்காக தொழில்நுட்பம். என்ன தொழில்நுட்பம்? டு ஹார்னஸ் உபயோகப்படுத்துறது. எதை உபயோகப்படுத்துறது? த வாட்டர் எனர்ஜி. அப்படின்னா நீர் ஆற்றலை உபயோகப்படுத்தும் என்றும் தொழில்நுட்பம். தொழில்நுட்பம்னு அர்த்தம் டெக்னிக்னா. ரைட்டா? டெக்னிக்னா தொழில்நுட்பம்னு போட்டுக்கோ. அதாவது த டெக்னிக் டு ஹார்னஸ்னால் உபயோகப்படுத்துதல். எதை? வாட்டர் எனர்ஜி அந்த நீரின் ஆற்றலை உபயோகப்படுத்தும் தொழில்நுட்பம் எங்கே? இஸ் கால்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இஸ் ஹைட்ரோ பவர். அப்படின்னா நீர் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நீரின் ஆற்றலை பயன்படுத்தும் டெக்னிக்னா தொழில்நுட்பத்தை நாம் எவ்வாறாக அழைக்கிறோம்? இஸ் கால்டு ஹைட்ரோ பவர். ஹைட்ரோனா நீர்னு அர்த்தம். பவர்னா சக்தின்னு அர்த்தம். நீர் பவர் என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல்னால் மின் ஆற்றல் இஸ் டெரைவ்டுனா வரையறுக்கப்படுகிறது. டெரைவ்டுன்னு சொன்னால் பெறப்படுகிறது. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா மின் ஆற்றல் மின்சாரத்தோட ஆற்றல் இஸ் பெறப்படுகிறது. இஸ் டெரைவ்டுனா பெறப்படுகிறது. எங்கே? ஃப்ரம் வாட்டர் ஃப்ளோ. அப்படின்னா தண்ணி ஓடுற தண்ணியிலேருந்து மின்சாரம் தயார் பண்ணலாம். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு நடுவில் அந்த தண்ணி ஓடுறதுக்கு நடுவில் நீ ஒரு டர்பைனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி ஓடும்போது அந்த டர்பைன் சுற்றும் போது அந்த டர்பைனுக்குள்ளே இருக்க இன்ஜினில் உள்ள காயில் சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ நடுவில் உள்ள மேக்னெட்டு அப்படி நிலையாக இருக்கும். இல்லை மேக்னெட் சுத்தம் காயில் நிலையாக இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று நிலையாக இருந்து ஒன்று சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா அதுலேருந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அதான் சொல்கிறான். ஆனால் ஓடும் தண்ணியில் தான் ஃப்ளோ ஆகும். இல்லை மலை மேலேருந்து விழுகிற தண்ணி மலையிலேருந்து விழுகிற தண்ணி
விழுகும்போது டர்பைனில் விழுகும். அப்போ விழுக சுற்றிகிட்டே இருக்கும் ரைட்டா. டர்பைன் தான் சுற்றும். டர்பைன் விசையாழின்னு அர்த்தம். டர்பைன் சுற்றும்போது உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜின் சுற்றும். இன்ஜின்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் ரைட்டா. அதுதான் சொல்கிறான். த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டெரைவ்டுனா பெறப்படுகிறது ஃப்ரம் த வாட்டர் ஃப்ளோ. வாட்டர் ஃப்ளோனா நீர் ஓட்டத்திலிருந்து பெறப்படுகிறது. அல்லது வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் த ஹைட் அப்படின்னா ஒன்று நீர் ஓடிட்டுருக்கு, ஒரு ரிவரில் ஓடிட்டுருக்கு, நடுவில் கொண்டே வச்சேன்னு சொன்னால் டர்பைனை வச்சேன்னா டர்பைன் சுற்றிகிட்டே இருக்கும், ஓட சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ சைடில் வந்து இன்ஜினை வச்சேன்னா இன்ஜினில் வந்து இன்ஜினும் சுற்றும். கரண்ட் அந்த ஓட்டத்தில் ஆக்சிஸ் மூலம் சுற்ற ஆரம்பிச்சுன்னா உள்ளே இருக்க மேக்னெட் ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா, அது நிலையாக இருந்ததுன்னா அதில் கரண்ட் வந்துடும். அதான் சொல்கிறான். ஒன்று எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா நீர் ஆற்றல் இஸ் டெரைவ்டுனா பெறப்படுகிறது ஃப்ரம் த வாட்டர் ஃப்ளோ அப்படின்னா தண்ணி ஓடுற தண்ணியிலேருந்து பெறப்படுகிறது. அல்லது வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் ஏ ஹைட் அப்படின்னா வாட்டர் ஃபாலிங்னா விழுகிறது, தண்ணி விழுகிறது. எங்கேருந்து விழுகிறது? ஃப்ரம் ஏ ஹைட் அப்படின்னா உயரத்திலிருந்து விழுகக்கூடிய தண்ணியிலிருந்தும் மின்சாரம் பெறப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா மின் ஆற்றல் பெறப்படுகிறது. மேலேருந்து தண்ணி விழுந்தாலும் டர்பைன் சுற்றும் இல்லையா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹில் ஏரியாஸ் ஆர் சூட்டபுள் ஃபார் த பர்பஸ் அப்படின்னா வேர் தேர் இஸ் எ கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் லார்ஜ் அமௌண்ட் அப்படின்னா நல்ல காலம். ஹில் ஏரியானா மலைப்பிரதேசங்கள் ஆர் இருக்கின்றன. சூட்டபுள்னு பொருத்தமாக இருக்கின்றன. எதற்கு? இந்த கரண்ட்டு தயார் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபார் திஸ் பர்பஸ். திஸ்னா இந்த எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது. திஸ்ன்ற எதை குறிக்குது? எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற காரணத்திற்கு. வேர் அங்கே தெர் இஸ் எ கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் லார்ஜ் அமௌண்ட். அங்கே தொடர்ச்சியாக தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக தொடர்ச்சியாக. ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னால் விழுந்து கொண்டே இருக்கும். ஃப்ளோனா ஓடிக்கொண்டே இருக்கும், மேலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இனி லார்ஜ் அமௌண்ட்னா அதிகமான அளவில் தொடர்ச்சியாக தண்ணி விழுந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா. ஃபாலிங் ஃப்ரம் த ஹைட் ஸ்லோப் அப்படின்னா எங்கேருந்து விழுகும்? மலையிலிருந்து அந்த சரிவில் மலையிலேருந்து சரிவில் விழுந்துக்கிட்டே இருக்கும். மலையிலேருந்து கொடைக்கானல் மலை, இந்த மலையில போனால் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது 24 மணி நேரம். அதான் சொல்கிறான். திரும்பி வேணால் படிக்கிறேன். அதாவது ஹில் ஏரியாஸ் ஆர் சூட்டபுள். ஹில் ஏரியானா மலைப்பிரதேசங்கள் இந்த இதுக்கு சூட்டபுள். எதற்கு? ஃபார் திஸ் பர்பஸ். இதர் பர்பஸ்னால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. திஸ்னால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதை குறிக்குது. பர்பஸ் இந்த காரணத்துக்கு. வேறு அங்கே எதுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த மலைப்பிரதேசம் வேறு அங்கே தேர் இஸ் ஏ அங்கே என்னது? கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அப்போ தொடர்ச்சியாக தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், விழுந்துக்கிட்டே இருக்கும். மேலே இந்த மலையிலேருந்து இன் லார்ஜ் அமௌண்ட் அதிகமான தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து விழுகும்? ஃபாலிங் ஃப்ரம் த ஹை ஸ்லோப் அப்படின்னா ஃபாலிங் ஃப்ரம்னா விழுந்து கொண்டு இருக்கும். ஃப்ரம் அங்கேருந்து, ஹைனா உயரமான சரிவிலிருந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். சரிவு ஸ்லோப்னா உயரமாக இருக்கும், அங்கேருந்து சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீ வந்து டர்பைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா டர்பைன் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். இட் டஸ் நாட் காஸ் எனது என்வைரன்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னா இது வந்து என்வைரன்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னா சீதோஷண நிலை மாசுபடுதலை உண்டாக்காது. அதாவது என்வைரன்மெண்டல்னால் சுற்றுப்புற சூழல் மாசுபடுதல், பொல்யூஷன் மாசுபடுதல், சுற்றுப்புற சூழல் மாசுபடுதலை இது டஸ் நாட் காஸ் விளைவிக்காது. அல்லது வாட்டர் ஜெனரேஷன் அல்லது என்னது வேஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னா இது கழிவையும் உண்டாக்காது. ஏதாவது கழிவு வருமா? வராது. என்வைரன்மெண்டல் பொல்யூஷனும் கிடையாது இதனால். அண்டு வேஸ்ட்டும் இதில் உற்பத்தி ஆகாது. அதாவது இந்த டஸ் நாட்ன்று ரெண்டுக்கும் பொருந்தும். இட் டஸ் நாட் இது விளைவிக்காது. காஸ்ட்னு விளைவிக்காது. என்வைரன்மெண்டல் பொல்யூஷனையும் விளைவிக்காது அல்லது வேஸ்ட் ஜெனரேஷனையும் விளைவிக்காது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ பவர் பிளான்ட் என்னது? மின் அதாவது நீர் மின் நிலையம்னு அர்த்தம். ஹைட்ரோனா நீர், எலக்ட்ரோனா நீர் மின் நிலையம். எனது நீர்மின் நிலையம் கன்வெர்ட்ஸ் மாற்றுகிறது. எதை? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃப்ளோவிங் வாட்டர். ஆமாம், தண்ணி நிலையாக இருந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஓட ஆரம்பித்தா கைனெட்டிக் எனர்ஜி. அந்த ஓடுற தண்ணியிலேருந்து கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும் ரைட்டா. அதான் சொல்கிறான். அந்த தண்ணியில் உள்ள அது ஓடுற கைனெட்டிக் எனர்ஜி மோதி டர்பைன் சுற்றுதா. அந்த கைனெட்டிக் எனர்ஜி டர்பைனில் விழுந்த உடனே டர்பைன் சுற்றுறதுனால டர்பைன் மூலிமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போ கன்வெர்ட்டிங் எனர்ஜி என்ன எனர்ஜியாக மாறுது? எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறுது. அப்போது ஹைட்ரோ பவர் பிளான்ட்ன்றது நீர்மின் நிலையம் கன்வெர்ட்ஸ்னு மாற்றுகிறது. எதை? த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளோவிங் வாட்டர்லாம் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஓடுகிற தண்ணியில் உள்ள கைனெட்டிக் எனர்ஜியை இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுகிறது. திஸ் கால்டு இதைத்தான் நம்ம அழைக்கிறோம். இந்த செயல்முறையை அழைக்கிறோம். எவ்வாறு? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா நீர் மின்சாரம் என்று அழைக்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு டைடல் எனர்ஜி அலை ஆற்றல்னா கடலில் அலை ஆற்றல் ரைட்டா.
கடல் அலை ஆற்றல்னு சொல்கிறோம். இப்போ டைடல் எனர்ஜி இஸ் த எனர்ஜி அப்படின்னா கடலின் அலை கடல் அதான் அலை கடல் அலை வருது இல்லையா, அந்த அலைகளுக்கு எப்படி நம்ம கரண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதான் அலை, டைடல்னா அலை, எனர்ஜினா ஆற்றல், அலையில் உள்ள ஆற்றல் அப்படின்றான். இப்போ டைடல் எனர்ஜினா அலையில் உள்ள ஆற்றல் இஸ் த எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் த மூமெண்ட் ஆஃப் த வாட்டர், அது அப்டைன்டு ஃப்ரம் பெறப்படுகிறது, அது ஒரு எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் த மூமெண்ட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா பெறப்படுகிறது. எங்கே மூமெண்ட் ஆஃப் த வாட்டர், அந்த அலை அது வந்து நகர்ந்து வருதா, வேகமாக வந்துகிட்டு இருக்கா, அப்போ அலை வந்து நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா அதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, அலை எது மூவ்மெண்ட் ஆகுதோ அதில் கைனடிக் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அது அப்டைன்டு ஃப்ரம் த மூமெண்ட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா அந்த கடல் அலையில் உள்ள தண்ணி நகர்ந்து கொண்டே வருகிறது, செல்லுகிறது. மூமெண்ட்டாக நகர்வதால் அதில் உள்ள எனர்ஜியை தான் நாம் டைடல் எனர்ஜி என்று அழைக்கிறோம். டியூ டு ஓஷன் டைட்ஸ், அது ஏன் நகருதுன்னா ஓஷனில் உள்ள அலைகள், கடலில் உள்ள அலைகளினால் இவைகள் நகர்கிறது, தண்ணி நகர்கிறது. ரைட்டா, கடல் அலை வர்றதுனால கடல் மேற்பரப்பில் உள்ள தண்ணி நகர்ந்து வருது, செல்லுகிறது. ரைட்டா, அலை வர்றதுனால ரைட்டா, அலை எதுக்கு வருது? டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நம்மளுக்கு உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டிஃபரன்ஸில் அலைகள் ஏற்படுகிறது. ரைட்டா, அலைகள் எப்படி ஏற்படுகிறது கடலில்? அதாவது சந்திரனுக்கும் நம்மளுக்கும் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதேமாதிரி சூரியனுக்கும் நம்மளுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸோட எஃபெக்ட் தான் இந்த அலைகள் உண்டாகிறது அப்படின்னு தான். அப்போ டைடல் எனர்ஜி என்றது அலைகளின் ஆற்றல் என்பது இருக்கிறது. எவ்வாறாக? எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் த மூமெண்ட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா கடலில் உள்ள தண்ணி நகர்வதால் அதில் கிடைக்கும் எனர்ஜி, அப்டைன்னா எனர்ஜி பெறப்படுகிறது. இங்கேருந்து ஃப்ரம் த மூமெண்ட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா கடலில் உள்ள மூமெண்ட்டாக நகர்தல் ஆஃப் வாட்டர், தண்ணி நகர்வதால் கிடைக்கப்படுகிறது ஆற்றல். டியூ டு த ஓஷன் டைட்ஸ், எப்படி தண்ணி நகர்கிறது அப்படின்னா அதன் காரணமாக, டியூ டு த ஓஷன் டைட்ஸ் அப்படின்னா ஓஷன்னா கடலின் அலைகளின் காரணமாக நகருகிறது தண்ணி, அதில் கிடைக்கும் எனர்ஜி தான் டைடல் எனர்ஜி என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா, இப்போது டைட்ஸ்னால் அலைகள், அந்த அலை வருது இல்லையா, அதை பற்றி சொல்கிறான். டைட்ஸ் ஆர் எ ரைஸ் அண்ட் ஃபால் ஆன் சீ லெவல் அப்படின்னா காஸ்டு பை த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் ஆன் த ஓஷன்ஸ் பை ஆஃப் த எர்த் அப்படின்றான். இப்போ டைட்ஸ் அப்படின்னா அலைகள், அந்த அலை வருது இல்லையா மேலே கீழேயும், அது எப்படி உண்டாக்கப்படுகிறதுன்னு பார்ப்போம். அது மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, இப்படி தான் வந்துட்டுருக்கு, மேலேயும் கீழே தான் அலை வந்துட்டுருக்கு. அப்போ இது எவ்வாறாக உண்டாக்கப்படுதுன்னு சொல்கிறான். இந்த டைட்ஸ் ஆர் ரேஸ்னால் மேலே எழும்புகிறது, அலைகள் மேலே எழும்புகிறது, அண்டு ஃபால் கீழே விழுகிறது அப்படின்னா மேலே போகிறது கீழே வருகிறது. ஆஃப் த சீ லெவல், கடல் மட்டம் இருக்குன்னா அதுக்கு மேலே போகுது, அதுக்கு கீழே வருது, அப்புறம் மேலே போகுது கீழே வருது, இப்படி தானே வந்துட்டுருக்கு. அப்போ கடல் மட்டத்திலிருந்து அலைகள் மேல் எழும்புகிறது, அதுக்கடுத்து கீழே வருகிறது. இது இஸ் காஸ்டு, இது விளைகிறது. இந்த செயல் எவ்வாறு உண்டாக்கப்படுகிறது? காஸ்ட்னா உண்டாக்கப்படுகிறது. எவ்வாறு? பை த கம்பைன்ட் எஃபெக்ட்னு சொன்னால் ஒருங்கிணைந்த விளைவு, அதாவது கம்பைன்ட் எஃபெக்ட்னா என்னது? ஒருங்கிணைந்த விளைவு ஆஃப் அவர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், பூமியின் புவியீர்ப்பு சக்தியின் ஃபோர்ஸ்னால் என்னது? விசை, புவியீர்ப்பு விசையின் மொத்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக கம்பைன்ட் எஃபெக்ட்னா என்னது? ஒருங்கிணைந்த மொத்த வினைன்னு அர்த்தம். எஃபெக்ட்னா வினை ஆஃப் எதனோட மொத்த வினை? இப்போ நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, சந்திரனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ரெண்டின் அதுதான் இப்படி சொல்கிறான். கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் த, கம்பைன்னா ஒருங்கிணைந்த எஃபெக்ட், வினை ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா புவியீர்ப்பு சக்தியின் ஒருங்கிணைந்த வினையின் காரணமாக எக்ஸைட்டட்னா ஃபோர்ஸ், இந்த நல்ல கவனிங்க, த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த, அதாவது மொத்த எஃபெக்ட்னா மொத்த வினை, எதனோட வினை? ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் கிராவிடேஷனல் இந்த புவியீர்ப்பு சக்தியின் ஒருங்கிணைந்த வினை. எக்ஸைட்டட்னா உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? ஆன் த ஓஷன் ஆஃப் த எர்த் அப்படின்னா எக்ஸைட்டட்னா எக்ஸைட்டட்னா ஒரு விசையை உண்டாக்குகிறது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை உண்டாக்குகிறது. எதை? மொத்த ஒருங்கிணைந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸைட்டட்னா உண்டாக்கப்படுகிறது. இதில் ஆன் த எர்த். நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்கள். டைட்ஸ் ஆர் த ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா டைட்ஸ்னால் அலைகள் மேலே போகுது கீழே வருது, ஆஃப் த சீ லெவல், கடல் மட்டத்திலேருந்து மேலே போகுது கீழே வருது. ரைட்டா, இஸ் காஸ்ட், இது எப்படி வருது? காஸ்ட்னா இதன் எப்படி உண்டாக்கப்படுகிறது? இது எப்படி உண்டாக்கப்படுகிறதுனா காஸ்ட்னா உண்டாக்கப்படுகிறது
பை த கம்பைன்டு எஃபெக்ட் அப்படின்னா மொத்த வினைன்னா வினை செயல்பாடுகள், மொத்த செயல்பாடுகள் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா புவியீர்ப்பு சக்தியின் மொத்த செயல்பாடுகள் எக்ஸட்னா ஒரு உண்டாக்குகிறது. மொத்த புவியீர்ப்பு சக்தியின் மொத்த செயல்பாடுகள் எக்ஸட்னா உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? என்ன பார்ப்போம். அந்த போர்ஷன் ஆஃப் த எர்த். எக்ஸட்னா ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசையை அது பூமியில் உள்ள கடலில் உண்டாக்குகிறது. அதன் காரணமாக இந்த அப் அண்ட் டவுன் அலையின் மேலே கீழேயும் வருகிறதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு டைடல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னால் ஓடை, நீர் ஓட்டம். அதாவது ஸ்ட்ரீம்னா ஓட்டம்னு அர்த்தம். டைடல் ஸ்கீம் அப்படின்னு இந்த அலையின் ஓட்டமானது, அலை ஓடுறதில்ல, வேகமாக போயிட்டுருக்கு, முன்னாடி வருது பின்னாடி போகுது. ரைட்டா? அதான் சொல்கிறான். அந்த அலையின் ஓட்டமானது இஸ் ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் பாடி அப்படின்னா பாடி ஆஃப் த வாட்டர் கிரியேட்டட் பை த டைட்ஸ் அப்படின்னா இந்த அலையின் ஓட்டமானது, அலை வேகமாக போயிட்டுருக்கு இல்லையா, இது எவ்வாறாக இருக்கிறது? இருக்கிறது ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் பாடி, வேகமாக நகலும் பொருளாக இருக்கிறது. ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் பாடினா வேகமாக போகும் பொருளாக இருக்கிறது. எதன் காரணமாக? வேகமாக நகரும் பொருள் ஆஃப் த வாட்டர், தண்ணியின் வேகமாக நகரும் பொருளாக இருக்கிறது. எது? டைடல் ஸ்ட்ரீம் அப்படின்னு. டைடல் ஸ்ட்ரீம்னு சொன்னால் அலையின் ஓட்டம். ரைட்டா? இஸ் கிரியேட்டட் பை த டைட்ஸ்னால் இது எதனால் உண்டாக்கப்படுகிறது? அலைகளால் உண்டாக்கப்படுகிறது. இது எப்படி பேசுனா, அலைகளால் உண்டாக்கப்படும் கிரியேட்டட் ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் பாடி ஆஃப் த வாட்டர், வேகமாக ஓடும் தண்ணி டைடல் ஸ்ட்ரீம் என்னது? அலை ஓட்டம், நீர் ஓட்டம்னு அர்த்தம். அலை ஓட்டம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? திரும்பி வேணால் படிக்கிறேன். டைடல் ஸ்ட்ரீம்னு சொன்னால் அலையின் ஓட்டமானது என்னவா இருக்குது? இஸ் ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் பாடி ஆஃப் த வாட்டர் அப்படின்னா தண்ணியின் வேகமாக ஓடும் பொருளாக இருக்கிறது. எது? அது யாரால் உண்டாக்கப்பட்டது? கிரியேட்டட் பை த டைட்ஸ் அப்படின்னா அலையால் உண்டாக்கப்பட்டது. ரைட்டா? அடுத்து டர்பைன்றது என்னது? விசையாழி ஆர் பிளேஸ்டு, அதாவது விசையாழி ஆர் பிளேஸ் வைக்கப்பட்டுள்ளது. எங்கே வைக்கப்பட்டுள்ளது? இந்த டைடல் ஸ்ட்ரீம் அப்படின்னா, டைடல் ஸ்ட்ரீம்னா அந்த நீர் ஓட்டத்தில் இந்த டர்பைனை வைக்கிறார்கள். அப்படி எப்படி வைக்கிறார்கள்னு பார்ப்போம். கீழே போட்டோனாவா? இங்கே பாருங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. படத்தை வரைஞ்சி காமிக்கிறேன். டைடல் ஸ்கீம் இப்போது இங்கே பாருங்கள், இது கடல் நிலப்பரப்பு. ரைட்டா? இது தண்ணி, இவ்வளவு உயரத்தில் தண்ணி இருக்குது. ரைட்டா? இதெல்லாம் தண்ணி இருக்குது. ரைட்டா? இதுக்கு மேலே அலை வருது, இப்படி மேல் பரப்பு. இது மேல் பரப்பு. ரைட்டா? இது மேல் பரப்பு, கடல் மேல் பரப்பு, தண்ணி இருக்குது. இது கடலில் உள்ள தரை. ரைட்டா? இதெல்லாம் தண்ணி. சரியா? இது மேல் பரப்பு, இப்படி அலை வருது. ரைட்டா? அலை வருதுன்னா நாம் என்ன பண்ணணும்னா, இந்த அலையோட உயரம் 7 மீட்டருக்குள்ளே இருக்கணும். நாம் என்ன பண்ண, கரையோரம், இதுதான் கரை, இது நம்ம பூமி. ரைட்டா? பூமி. ரைட்டா? இந்த கரையோரம் இந்த கடலுக்குள்ளே என்ன வந்து ஒரு பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு இந்த இடத்துல கடல் தண்ணிக்குள்ளே டர்பைனை வச்சிடணும். தண்ணிக்குள்ளே டர்பைனை வச்சுட்டு இந்த தண்ணி இந்த கம்பு மேலே போகும், மேலே காற்றுக்கு மேலே போயிடும், கடல் அலைக்கு மேலே போகும். இந்த இடத்துல இன்ஜினை வச்சிடணும், இன்ஜினை வச்சுட்டேன்னா இந்த அலை இப்படி மேலே போகுது இல்லையா, மேலே போகிற அலை கீழேயும் போகும், கடலுக்குள்ளேயும் போகும். ரைட்டா? அப்போ கடலுக்குள்ளே இப்படி போகும், இது மேலே போகும்போது கீழேயும் போகும். இப்போ தரையை தட்டு போகும்போது இந்த டர்பைன் சுற்றும். ரைட்டா? இது கடல் மேல் பரப்பு, இதெல்லாம் தண்ணி. நான் இப்படி டர்பைன் இப்படி வச்சுருக்கேன், தண்ணிக்குள்ளே அலை இப்படி போகும்போது இந்த டர்பைன் சுற்ற ஆரம்பிக்கும். ரைட்டா? சுற்ற ஆரம்பித்து திரும்பி இந்த கடல் மேல் பரப்பில் பட்டு திரும்பி வரும்போது சுற்ற ஆரம்பிக்கும். இது சுற்ற நான் தண்ணிக்கு மேலே வச்சுருப்பேன் இன்ஜினை. ஏன்னா இன்ஜின் மோட்ரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு மேலே வச்சுருப்பேன். ரைட்டா? இந்த மோட்டரும் சுற்றணுன்னு உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட் நிலையாக இருந்துச்சுன்னா 2 வயர் மூலிமா கரண்ட்டு எனக்கு வரும். இதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், நல்லா கவனிங்க. வென் த டைட்ஸ் ஹிட், என்ன சொல்கிறான் இந்த பாருங்கள். டைடல் ஸ்ட்ரீம்னா அந்த அலையோட ஓட்டம், தண்ணி ஓட்டம், அலையின் ஓட்டம் இஸ் ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் பாடி ஆஃப் த அதே வாட்டர் கிரியேட்டட் பை த டைட்ஸால் உண்டாக்கப்படுதுன்னு சொல்லிட்டான். டர்பைன்ஸ் ஆர் பிளேஸ்டு, டர்பைன் வைக்கப்படுது, விசையாழி வைக்கப்படுகிறது. எங்கே? இந்த டைடல் ஸ்ட்ரீம். டைடல் ஸ்ட்ரீம்னா அலையின் ஓட்டத்தில் இந்த அலையின் ஓட்டம் சொல்லிட்டேன், முதல்ல படம் போட்டு காமிச்சேன் இல்லையா, இந்த அலையின் ஓட்டம் திரும்பி போட்டு காமிச்சிடுறேன். அலையின் ஓட்டத்தில் டர்பைனை வைப்பாங்க. இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். இது கடல் மேல் பரப்பு, இது கடல் உள்ள தரை, இது நம்ம பூமி. ரைட்டா? இது தண்ணி மேல் பரப்பு, இப்படியே அலை வருது.
பூமியில் மோதி திரும்பி இந்த அலை இப்படி வருது. அப்போ நான் இங்கே ஒரு சிமெண்ட்டை போட்டு ஒரு இது மாதிரி கட்டிடுவேன். கட்டினா இதெல்லாம் தண்ணி, இதில் அலை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே தான் தண்ணிக்குள்ளே வைப்பேன் டர்பைனை. ரைட்டா, அதுதான் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான் பாரு, ஏ டைடல் ஸ்டீம் இஸ் அ ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் பாடி. அப்படின்னா டைடல் இதுதான் ஃபாஸ்ட் ஃப்ளோவிங். ஃபாஸ்ட்டாக வருதா, ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் வேகமாக செல்லும் ஒரு பொருள். ரைட்டா, வாஸ் கிரியேட்டட் பை டைட்ஸ், இந்த அலைகளால் உண்டாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, டர்பைன்ஸ் ஆர் பிளேஸ்டு இந்த டைடல் ஸ்டீம். அப்படின்னா டைடல் ஸ்டீம்னா இந்த நீரோட்டம், இதை நீரோட்டம். அப்போ நீரோட்டத்துக்குள்ளே நான் டர்பைனை இங்கே வைக்கிறேன். ரைட்டா, இங்கே வச்சுட்டேன், நடுவில் வச்சுருக்கேன். அதான் டர்பைன் ஆர் பிளேஸ்டு வைக்கப்படுகிறது இந்த டைடல் ஸ்டீம். டைடல் ஸ்டீம்னா நீரோட்டத்தில் வைக்கப்படுகிறதுன்றான். இதான் மேல் பரப்பு, இது கீழ்பரப்பு. இங்கே நான் செவரை கட்டி இதெல்லாம் டைடல் அலை வருது. இது இந்த இடத்துல டர்பைனை வச்சிடுறேன். இது செவர் மாதிரி கட்டி மேலே இங்கே இன்ஜினை வச்சிடுறேன். அப்போ இது நீரோட்டத்தில் வைக்கிறான்னு சொல்கிறான். ரைட்டா, நல்லா பாருங்கள். த டர்பைன் ஆர் பிளேஸ்டு இந்த டைடல் ஸ்டீம். அப்படின்னா டைடல் ஸ்டீம்னா நீர் ஓட்டம். டைடல் அலையின் நீர் ஓட்டம். இது அலையின் ஓட்டம். உள்ளேயும் போகும், கடலுக்குள்ளேயும் நீர் அலை வரும், மேலேயும் வரும். ரைட்டா, இந்த அலையின் ஓட்டத்தில் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். வென் த டைட்ஸ் ஹிட் த டர்பைன். இந்த டைட்ஸ் வந்து இந்த டர்பைன் இந்த விங்கு தானே காத்தாடி மாதிரி இருக்கும். இப்படி போகும்போது இந்த காத்தாடி தட்டி விடும், இப்படி சுற்றி விடும். அப்படி திரும்பி வரும்போது இப்படி சுற்றி விடும். அப்போ இது கீழே வரும். அப்போ போயிட்டு திரும்பி வரும்போது கீழே உள்ளது இப்படி தூக்கி விடும். போகும்போது மேலே இருந்து கீழே தள்ளி விடும். அப்போ போயிட்டு கடல் தண்ணி கீழே வரும்போது அலை கீழே இருந்து தூக்கி விடும். அதான் சுற்றும். ரைட்டா, அதான் சொல்கிறான். வென் த டைட்ஸ் ஹிட் த டர்பைன். டர்பைன்னா இந்த விசையாலையை ஹிட்னா அது தொடும்போது, ஹிட்னா அது தள்ளும்போது, எது ஹிட்னா தள்ளும்போது, டைட்ஸ் அதை தள்ளும். ஏதாவது டர்பைனை தள்ளும், டர்பைனோட காத்தாடியை தள்ளும். ரைட்டா, அந்த விங்கை தள்ளும்னு அர்த்தம். த டர்பைன் ரொட்டேட்ஸ். டர்பைன் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த டர்பைனை சுற்ற ஆரம்பிக்கும். ரைட்டா, இது நடுவில் உள்ள டர்பைன் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த அலை வந்து இப்படி வரும்போது இந்த காத்தாடியை சுற்ற வைக்கும்போது இந்த டர்பைன் சுற்ற ஆரம்பிக்கும். ஏற்கனவே படித்தது தானே. வென் த டைட்ஸ் ஹிட் த டர்பைன். டர்பைனை அது தொடும்போது த டர்பைன் ரொட்டேட்ஸ். டர்பைன் சுற்றும். அண்டு கன்வெர்ட்ஸ்னால் மாற்றும். த டைடல் எனர்ஜி. இது டைடல் எனர்ஜி. ரைட்டா, டைடல் ஆற்றலை இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எப்படி மாற்றோம்னா இதுக்கு மேலே நம்ம ஜென்ரேட்டர் வச்சுருப்போம். இந்த டைடல் எனர்ஜி இந்த டைடல் எனர்ஜி எதுவாக இது சுற்றும்போது இந்த மேலே உள்ள ஜென்ரேட்டர் மூலிமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறிடும். ரைட்டா, டைடல் எனர்ஜி கன்வெர்ட் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி த்ரூ த மெஷின், இன்ஜின் மூலிமா. ரைட்டா, இதுதான் சொல்லியிருக்கான். அப்போ அட்வான்டேஜ் ஆஃப் டைடல் எனர்ஜி. அப்போ இதனோட பயன்கள் என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ டைடல் எனர்ஜி டஸ் நாட் ப்ரொடியூஸ், உண்டாக்காது. டைடல் எனர்ஜினா அலையின் ஆற்றல். டஸ் நாட் ப்ரொடியூஸ்னா உண்டாக்காது. எனி பொல்யூஷன், எந்த மாசையும் உண்டாக்காது. ரைட்டா, அடுத்து இட் டஸ் நாட் யூஸ் எனி ஃபியூல். இது எந்த ஒரு எரிபொருளையும் உபயோகப்படுத்த தேவையில்லை. ஏதாவது எரிபொருள் உபயோகப்படுத்திருக்குமா? ஒன்றுமே இல்லை. அலை வருது, டர்பைனை சுற்றுது, டர்பைன் வந்து இன்ஜினை சுற்றுது, இன்ஜின்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் எந்த ஃபியூலும் நம்ம உபயோகப்படுத்தலை. இட் டஸ் நாட் யூஸ் எனி ஃபியூல், எந்த விதமான எரிபொருளும் உபயோகப்படுத்தவில்லை. அண்டு டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி வேஸ்ட், இதில் எந்த கழிவும் வெளியே வரவில்லை. ஏதாவது கழிவு வெளியே வருதா? ஒன்றுமே வரல. இப்போ ஃபியூலை யூஸ் பண்ணோன்னா கரிமில வாயு வெளியே வரும், கார்பன் டை ஆக்சைடு. இதில் எந்த கழிவும் வெளியே வரவில்லை. டைட்ஸ் ஆர் ப்ரிடிக்டபிள். டைட்ஸ் எப்போ வரும்னு சொல்லி நம்ம முன்னாடி கணிச்சிடலாம். டைட்ஸ் ஆர் ப்ரிடிக்டபிள்னா கணிக்கலாம். ஸோ டைடல் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ் அட் எனி டைம். அப்படின்னா ஆகவே நாம் டைடல் எனர்ஜினா அலை ஆற்றலை எந்த நேரத்திலையும் நாம் பெறலாம் அப்படிங்கிறான். எந்த நேரத்திலையும் பெறலாம். ஸோ ஆகவே டைடல் எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு, உண்டாக்கப்படும் அட் எனி டைம், எந்த நேரத்திலையும் பெறலாம். வாட்டர் இஸ் டென்சர் தென் ஏர். அப்படின்னா வாட்டர் வந்து தண்ணியை விட அதிக கனம் உள்ளது, அடர்த்தி உள்ளது. எப்பயும் இந்த ஏர் வந்து கம்மியாக இருக்கும். 1 கிலோ ஏர் 1 கிலோ தண்ணி தான் அதிகமாக இருக்கும். ரைட்டா, எடை அதுதான் சொல்கிறேன். வாட்டர் இஸ் டென்சர் தென் ஏர். அப்படின்னா வாட்டர் தண்ணியானது காற்றை விட அதிக அடர்த்தி கொண்டது. தேர்ஃபோர் ஆகவே என்னது, கேன் ஜெனரேட் உண்டாக்கும், ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி அட் லோவர் ஸ்பீடு, கம்மியான வேகத்திலையும் கரண்டை உண்டாக்க முடியும் அப்படின்றான். ஏன்னா அவனோட டென்சிட்டி ஜாஸ்தி, அதனால் கம்மியான ஸ்பீடில் சுற்றினா கூட கரண்ட்டை வேகமாக உண்டாக்கும்னு சொல்கிறான். வென் த அது வாட்டர் இஸ் டென்சர் தென் ஏர். அப்படின்னா தண்ணியை விட காற்றை விட தண்ணி அதிகமான அடர்த்தி கொண்டுள்ளதால் தேர்ஃபோர் ஆகவே கேன் ஜெனரேட் உண்டாக்க முடியும். கேன்னா முடியும், ஜெனரேட்னா உண்டாக்க, எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை உண்டாக்க முடியும். அட் லோவர் ஸ்பீடு, மெல்ல சுற்றினாலுக்கு, லோவர் ஸ்பீட்னா கம்மியாக சுற்றினால் கூட வேகம் கம்மியான வேகத்திலையும் கரண்டை உண்டாக்க முடியும். தேன் விண்டு டர்பைன்ஸ். அப்படின்னா காற்றில் உள்ள டர்பைன் வந்து அங்கேயும் டர்பைன் தான், இங்கேயும் டர்பைன் தான். காற்றில் உள்ள டர்பைன் ரொம்ப வேகமாக சுற்றினா தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே சும்மா ஸ்லோவாக சுற்றினாலே
அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் கரண்ட். ஏன்னா இதனோட டென்சிட்டி ஜாஸ்தி. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இப்போ பார்க்கலாம்.